welcome to my channel. This is Nivedha. நீங்க first time பார்க்கறீங்கன்னா subscribe பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த 2026 ஓட first long வீடியோ இது. சோ எனக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு மேக்கப் வீடியோல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படினு பார்த்தேன். சோ இந்த மேக்கப் வீடியோ வந்து எப்படி இருக்க போகுது அப்படினா ஃபுல்லா ஒரு அரேபியன் ஸ்டைல் மேக்கப் வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் கிரியேட் பண்ண போறோம். எனக்கு கொஞ்ச நாள் ஆசையா இருந்தது. கொஞ்சம் டுட்டோரியல்ஸ் பார்த்தேன். சோ அதை வச்சு தான் கிரியேட் பண்ண போறேன். இது ப்ராப்பரா ஒரு அரேபியன் ஸ்டைல்ல இருக்குமா அப்படினு கேட்டிங்கன்னா அவுட்புட் ஃபைனலாக பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னு நீங்களே சொல்லுங்கள். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் ஐ மேக்கப் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எப்படி வருதுன்னு பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் ப்ரைமர். மேக்கப் எப்போதுமே ப்ரைமர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி என்னோட ஸ்கின் வந்து நான் ப்ரெப் பண்ணிட்டேன். மாய்ஸ்சரைசர் மட்டும் போட்டுட்டு. ஸோ நான் நைக்காவோட இந்த ப்ரெப்மியா ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ப்ரைமர் நல்லாயிருக்கும். எப்போதும் நான் இதான் யூஸ் பண்ணுவேன். நான் கொஞ்சம் குவான்டிட்டி எடுத்துப்பேன். ரொம்ப கொஞ்சமாக எடுத்துப்பேன். அதனால் ப்ராடக்ட் ரொம்ப நிறையவே இருக்குது இதில். அதனால் நீ கொஞ்சம் கரெக்டான குவான்டிட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து எடுத்துக்கிறேன். ஃபேஸில் எக்கச்சக்கமாக ஆக்னே வந்து அதோட மார்க்ஸ்லாம் நிறையவே இருக்குது. அது ரெகுலராக எனக்கு வந்துகிட்டே இருக்குது. ஒன்று போச்சுன்னா ஒன்று வருது. அதனால் மார்க்ஸும் வந்து இருந்துகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்குது. வந்து என்னோடய ஆயிலை கம்மி பண்ணுறதுக்கு ப்ளஸ் வந்து போர்ஸ் இருக்குது, அதையும் கொஞ்சம் மினிமைஸாக காமிக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து கன்சீலர் அப்ளை பண்ணிக்கலாம். கன்சீலருக்கு உங்ககிட்ட எந்த கன்சீலர் கலர் கரெக்டாக இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் எப்போதும் யூஸ் பண்ணுறது இந்த LA Girl ப்ரோ கன்சீல் ஹை டெஃபினிஷன் கன்சீலர். என்னோட ஷேட் ஃபான். இந்த ஒரு கன்சீலர் இருந்தால் போதும். இது இல்லை அப்படின்னா மேப்ளினில் ஏஜ் ரிவைன் கன்சீலர் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அரேபியன் ஸ்டைல் அப்படின்னா ஐ மேக்கப் வந்து பக்காவாக இருக்கும். சீரியஸாகவே கொஞ்சம் கூட, ஏன்னா அவங்களுக்கு ஸ்கின்னும் வந்து நல்லாயிருக்கும். அண்ட் அழகாக அதை ப்ரெப் பண்ணி சூப்பராக மேக்கப்பும் பண்ணுவாங்க. ஸ்கின்னில் வந்து எந்த ஒரு மார்க்ஸ் எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி நான் இன்னைக்கு க்ரியேட் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான். இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நமக்கு இருக்க ஸ்கின் டெக்ஸ்சரு வேறு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த டார்க்னஸ்லாம் ஹைட் பண்ணிக்கிறேன். ஐப்ரோஸ் கிட்ட இந்த மாதிரி கொடுத்துட்றேன். ஏன்னா எனக்கு இந்த ஐலிட் ஏரியா வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டார்க்காக இருக்கும். அப்புறம் இந்த இடம் ஃப்ளாலெஸ்ஸாக பிளெண்ட் பண்ணுங்கள். ஐப்ரோவுக்கு கீழே பர்ஃபெக்டாக அந்த லைன் வந்து தெரியணும். நம்மளோட ஐப்ரோ வந்து அழகாக ஒரு ஷேப்பாக தெரியணும். அந்த அளவுக்கு நம்ம பிளெண்ட் பண்ணணும் இந்த கன்சீலரை. நான் ஏன் நோஸுக்கெலாம் வந்து இப்போது கன்சீலர் கொடுத்தேன் அப்படின்னா, லைக் இந்த இடம்லாம் எனக்கு கொஞ்சம் வந்து அந்த நோஸோட நேச்சுரலாகவே எனக்கு அந்த இடம் கொஞ்சம் கட்டான மாதிரி இருக்கும். லைக் கட்டான மாதிரினா கட்டான மாதிரி கிடையாது, ஒரு லைன் மாதிரி நமக்கு இந்த கர்வ் வருதில்ல, அந்த இடம் தெரியும். ஸோ அதனால் அந்த இடத்துக்கிட்டே நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். நான் கன்சீலர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுவேன். சிலர் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட ஹைலைட்டிங் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணிப்பாங்க. அப்படியும் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம 2 மெத்தடுமே பண்ணி போகிறோம். இதுக்கு மேலே வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபவுண்டேஷன் வந்து இந்த ஒரு மேக்கப்புக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ப்ரைட்டாகவே இருந்தால் பெட்டர். ஏன்னா வந்து நம்ம ஐ மேக்கப்பும் நல்லா கொடுக்குறோம் அப்படின்னா ஃபேஸ் வந்து ஃப்ளாலெஸ்ஸாகவும் இருக்கணும், பிரைட்டாகவும் இருக்கணும். லைக் ஒரு டோன் வந்து பிரைட்டாக இருந்தால் போதும், ரொம்ப பிரைட்டாலாம் வேண்டாம். ரொம்ப பிரைட்டாக இருந்தால் ரொம்ப அசிங்கமாக இருக்கும். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது என்னோட ஆல் டைம் ஃபேவரட் இந்த மேப்ளினோட ஃபவுண்டேஷன். நல்லாயிருக்கும். ஸோ இதுவே நான் எடுத்துக்கிறேன். என்னோட ஷேட் 330. ஒரு டோன் லைட்டராக காமிக்கும். டேன் ஆகிட்டேன் அப்படின்னா ஸோ அந்த டைமுக்கும் இது எனக்கு செட் ஆகும். நார்மலாக என்னோடய ஸ்கின் டோன் இருக்குது அப்படின்னா அதுக்குமே செட் ஆகும். குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்திருக்கேன். ரொம்ப அதிகமாகவும் அப்ளை பண்ணாதீங்க. ஓகே, டன். இப்போ ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணியாச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் ஹைலைட்டிங்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அகைன் கன்சீலர் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ரொம்ப நான் கன்சீலர் அப்ளை பண்ணலை, பிகாஸ் இதை ஹைலைட் தான் பண்ண போகிறோம். உங்ககிட்ட லைட்டர் ஷேட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இந்த ஒரு ஷேட் இருக்கனால இது மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மேக்கப்பில் எப்படின்னா கொஞ்சம்
அதிகமாக ப்ராடக்ட் வந்து லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க லேயர் வந்து அதிகமாக பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஃபேஸை வந்து நல்லா மேட்டிஃபைங்காக வச்சுக்கணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு லூஸ் பவுடர் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். கைண்ட் ஆஃப் பேக்கிங் சம்திங் சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம், அந்த ஒரு டெக்னிக் கூட. இது கே பியூட்டியோட ஹெச்டி செட்டிங் லூஸ் பவுடர். என்னோட ஷேட் மறந்துட்டேனே, ஐயோ நல்ல ஷேடாச்சு, ஆலிவ். சாரி, ரொம்ப நாள் டச்சில், அதனால எனக்கு மறந்தே போச்சு. இந்த பவுடர் நல்லாயிருக்கும், அதனால தான் நான் அதை அடிக்கடி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் வாங்குறீங்க, இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பவுடர் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பார்த்த வரைக்கும் இந்த அரேபியன் மேக்கப் எப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கொஞ்சம் மேட் ஃபினிஷில் தான் இருக்கும். கிளாஸி ஸ்டைலில் இப்போது ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. பட் அந்த கிளாசிக்கான ஸ்டைல் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ளாலெஸ்ஸாக மேட்டிஃபைங்காக இருக்கும். கூட அந்த டார்க்னஸ் தெரியாத மாதிரி நான் அதை ஹைட் பண்ணிடுறேன். இந்த மேக்கப்பில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எதுவுமே ரொம்ப பிரைட்டாக இருக்காது. ஃபேஸ் மேக்கப்பும் நான் சொல்கிற மாதிரி ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும், சட்டிலாக இருக்கும், பிரைட்டாக இருக்காது. அதே மாதிரி கான்டூராக இருக்கட்டும், இல்லைனா வந்து ப்ளஷ்ஷாக இருக்கட்டும், எதுவுமே ரொம்ப ஹைலைட்டிங்காக ரொம்ப வந்து கொடுக்க மாட்டாங்க. இப்போ வந்து ஐ மேக்கப்புக்கு போயிடும். பிகாஸ் பெஸ்ட் அண்ட் மெயின் பார்ட் அப்படின்னா அதுதான். ஸோ ஃபஸ்ட்டு ஐப்ரோஸ். உங்கள் ஐப்ரோஸே பண்ண மாட்டாங்க, ஆனால் வந்து நல்லா திக்காக இருக்கும். ஷேப்பாக இருக்கட்டும், திக்னஸாக இருக்கட்டும், நல்லா திக்காக இருக்கும், அழகாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம இன்றைக்கி ஐப்ரோஸ் வந்து திக்காக கொடுத்துக்க போகிறோம். ஐப்ரோஸ்லாம் நான் அந்த மாதிரி ட்ரா பண்ணி ரொம்ப நாளாச்சு, மேக்கப்பே பண்ணி ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. வெர்டிக்கல் ஸ்ட்ரோக்ஸாக போட்டுக்கோங்க. உங்களுக்கு எங்கெல்லாம் கேப் இருக்கோ அதை ஃபில் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இந்த இடம் ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை கூட திக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி திக்காக கொடுத்துட்டிங்க அப்படின்னா திக்காக தெரியும். இப்போ இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். இங்கே வரலாம், சென்டரில் எனக்கு கொஞ்சம் கேப் இருக்குது. இந்த மேக்கப்புக்கு திக் பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும், அதனால நான் திக் பண்ணிக்கிறேன். நல்லா திக்காக இருக்க மாதிரி இருக்கும். போக போக வந்து ஐ மேக்கப் போட்டோம் அப்படின்னா சரியாயிருக்கும், பயப்பட வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து ஐ மேக்கப் போயிடலாம். எந்த ஐ மேக்கப் பண்ணுறதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம நினச்ச மாதிரி வருதா அப்படிங்கிறதுக்கு. இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நர்வஸ்னே சொல்லலாம். பிகாஸ் நான் ஒரு டுட்டோரியல் பார்த்தேன், அதில் இருக்க மாதிரியே வருதா அப்படின்னு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு எடுத்துக்கிறது வந்து காஜல் மேபிளினோட இந்த கொலசல் காஜல். இது ஒரு நல்ல மேட் ஃபினிஷில் நல்லாயிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அதை நான் எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, லைட்டாக நீங்கள் உங்களோட ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு விங் மட்டும் தெரியுதா, விங் மட்டும் ட்ரா பண்ணுங்கள். அப்புறம் கொஞ்சம் இப்படி ஃபர்ஸ்ட் இப்படி நான் கொடுத்துட்டேன்னா இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்மட்ச் பண்ண போகிறோம். அதுக்கு நான் எடுத்துக்கிறது ஐப்ரோஸ்க்கு யூஸ் பண்ண இந்த மாதிரியான ஆங்குலர் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் திக் பண்ணிக்கலாம், ஏன்னா இந்த இடம் வந்து பெண்டான மாதிரி வர வேண்டாம். வந்து கீழே இருக்க வாட்டர் லைனும் கொடுக்கணும், மேலே இருக்க வாட்டர் லைனும் கொடுக்கணும். ரொம்ப இன்னரில் கொடுக்குறேன், அவுட்டர் சைடு நான் வரவே இல்லை.
அவுட்டர் மட்டும் கொஞ்சம் லைட்டாக வெளில தெரியுற மாதிரி. லைக் இந்த மாதிரி இதே மாதிரி இன்னொரு ஐக்கும் கொடுத்துக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி போடுற மாதிரி தான் இருந்தது. ஆனாலும் என்னால் 2 ஐஸ்க்கும் பர்ஃபெக்டாக கொண்டுட்டு வர முடியலன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு கொடுத்துட்டு இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் ஈஸியான மெத்தட்லாம் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் வந்து ஈவன் பண்ணிடுறேன். இதுக்கப்புறமா வந்து ஒரு ப்ரௌன் ஷேட் எடுத்துக்கிறேன். மார்ஸோட பேலட் எடுத்துக்கிறேன். ஏன்னா இதில் தான் வந்து ப்ரௌன் ஷேட்ஸ் வந்து நிறையா இருக்குது என்கிட்ட. ஸோ இந்த ஷேட் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஷேட் எடுத்துக்கிறேன். இதை வந்து இந்த மாதிரி இயர்பட்ஸில் எடுத்துக்கோங்க. 3 டாட் வச்சுக்கிட்டாங்க. 1 2 3. சொன்னேன்ல இது அந்தளவுக்கு திக்காக இல்லை, இருந்தாலும் ட்ரை பண்ணலாம். நான் இன்னொரு ப்ரௌன் வந்து இது கூட பேர் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இந்த ப்ரௌன் வந்து அந்தளவுக்கு ப்ரைட்டாக இல்லை, அதனால. ப்ரௌன் இந்தளவுக்கு கொடுத்தா போதும். இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கோல்டன் ஷிம்மர். அண்ட் அதுக்கு முன்னாடி எனக்கு நான் கொடுத்துருக்குற இந்த ப்ரௌன் ஷேட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா மார்ஸ் பேலட்டில் இருக்க இந்த காப்பர் ஷேட் இருக்குல்ல, இதில் வந்து எது நல்லா டார்க்காக இருக்குதுன்னு பார்த்துக்கிறேன். ஸோ இந்த ஷேட் நல்லா டார்க்காக இருக்குது. இதை அதே பட்ஸில் எடுத்துகிட்டு கொடுத்துக்கிறேன். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கோல்டன் ஷிம்மர் ஷேட் வந்து கொடுத்துக்கலாம். அது நம்ம கையிலே அப்ளை பண்ணிக்கலாம், பட்ஸ் தேவையில்ல. அதுக்கும் சேம் நான் இதே பேலட்டில் இருக்க இந்த எல்லோ டோனில் இருக்க கோல்டன் யூஸ் பண்ணிக்கிறேன். பியூட்டிஃபுல்ல. இதை வந்து இந்த இடத்துக்கு ரொம்ப கீழே கொடுக்க வேண்டாம், ஏன்னா நம்ம இங்கே கொடுத்துருக்க ஷேட் வந்து தெரியாது. டன். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணதில்லை, ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். நல்லாவும் வந்திருக்கு, ஐஸ் பயங்கரமாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இவ்வளோ தான். இதுக்கு மேலே வந்து நம்ம கொஞ்சம் ஹைலைட்டிங் பர்பஸ்க்காக ஸ்கின் கலர் ஷேட் எடுத்து லைக் இந்த மாதிரி, பிகாஸ் நம்ம கொடுத்துருக்குற இந்த காஜல் அண்ட் எல்லாமே வந்து ஷார்ப்பாக தெரியணும்ல, அதுக்காக இந்த இடத்துக்கிட்ட கொடுங்க. ரொம்ப கீழே இறக்கி கொடுக்க வேண்டாம். ஐலைனரை யூஸ் பண்ணாமல் ஒரு ஐ லுக் பண்ணால் எப்படி? ஸோ ஃப்ரண்ட்டில் நம்ம கொஞ்சம் ஷார்ப் பண்ண மாதிரி கொடுக்க போகிறோம். எக்ஸாக்ட்லி இந்த மாதிரி ஷார்ப்பாக கொடுக்கணும். எனக்கு 2 ஐஸ்க்கும் ஒரு மாதிரி வந்ததே பெரிய விஷயம். எப்படா அதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு தான் இருந்துச்சு. ஏன்னா அந்தளவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இந்த ஒரு ஐ மேக்கப். எனக்கு சீரியஸாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி போடுற மாதிரி இருந்துச்சு. அதுவும் இந்த ஃப்ரண்ட்டில் வர விங் வந்து எனக்கு இந்த அந்த இடம் வந்து கொஞ்சம் கர்வாக இருக்கனால எனக்கு ப்ராப்பராக வரல. ஒரு 2-3 டைம் வந்து அட்டெம்ப்ட் எடுத்து பண்ணேன். பட் ஃபைனலி ஏதோ ஓகே அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த ஐ லுக் வந்து பிடிச்சிருக்கா, எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, என்னோடய ஐஸ்க்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணது கிடையாது, நல்லாயிருக்கு. இப்போ வந்து நம்ம லிப் ஷேட் வந்து போட போகிறோம். அது எந்த மாதிரி அப்படின்னா டார்க் ப்ரௌனில் கொடுக்க போகிறோம். நான் யூஸ் பண்ணுறது வந்து ஒரு லிப் லைனர். இட்ஸ் ஃப்ரம் மிஸ்க்ளேரே பிராண்டில் இருக்க இந்த ப்ரௌன் கலர் லிப் லைனர். இந்த ஷேட் வந்து பாபி ப்ரௌன் L18.
லிப்ஸ் வந்து பார்க்குறதுக்கு நல்லா பிரைட்டாக இருந்தாலும் ஓகே, இல்லை உங்ககிட்ட லைட்டர் ஷேட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலாக லைட்டர் ஷேட் வந்து போட்டு போட்டு போர் அடிக்குது, நல்ல பிரைட்டர் ஷேட் யூஸ் பண்ணுவாங்க. மெயினாக இந்த மாதிரியான ப்ரௌன் ஷேட் அது அவங்களோட ஸ்கின் டோனுக்குலாம் எவ்வளோ அழகாக இருக்கும். ஹைலைட்டர் வந்து கொடுத்துக்கலாம். ஹைலைட்டர் அவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுவாங்க. ஸோ நான் என்னோடய ஃபிங்கர்ஸ்லேயே எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு மால்டன் கோல்ட் ஷேட். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கான்டோர், பிகாஸ் அவங்களோட நோஸ் எல்லாமே வந்து ஷார்ப்பாக இருக்கும். நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கு சும்மா பண்ணி காமிக்கிறேன். ஒரு ப்ரௌன் ஷேட் எடுத்துக்கோங்க, இல்லை கான்டோர் ஸ்டிக் ஆர் கான்டோர் இது இருக்குன்னா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இந்த அளவுக்கு கொடுத்துட்டு இதை அப்படியே வந்து பிளெண்ட் பண்ணிடலாம். ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ப்ளஷ்ஷும் கொடுத்துடலாம், ஏன் அதை மட்டும் விட்டு வச்சுக்கிட்டு. முடிஞ்சது. ஐ மேக்கப்பில் இன்னும் கொஞ்சம் நான் விட்டு வச்சுருக்கேன். ஐலாஷ் கர்ல் பண்ணிவிட்டு, முக்கியமாக ஃபால்ஸ் லேஷ் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மேக்கப் வந்து ட்ரை பண்ணுறீங்கன்னா, இல்லை உங்கள்கிட்ட ஐலாஷ் இல்லை அப்படின்னா மஸ்காரா வந்து திக்காக இருக்க மாதிரி அப்ளை பண்ணிக்கோ. எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி லுக்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு, என்னோடய ஃபேஸ்க்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனாலே நிறையா மேக்கப்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவேன். ஸோ இந்த லுக் ஃபைனலாக ஆக்சசரிஸ் எல்லாமே பேர் பண்ண அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆஃப்டர் ஸோ மச் ஆஃப் ஸ்ட்ரகிள் இந்த லுக் வந்து லிட்ரலி எனக்கு அவங்க எந்த அளவுக்கு க்ரியேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டுட்டோரியல்ஸ் பார்த்து டெக்னிக்ஸ் கொஞ்சம் எல்லோரும் யூஸ் பண்ணுற மாதிரியான டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி இந்த லுக் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் உங்களுக்கு இந்த லுக் வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா இவ்வளோ நேரம் நான் ட்ரை பண்ணி போட்டதுக்கு நீங்கள் கொடுக்குற அந்த அப்ரிசியேஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு இது பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம். ஒவ்வொரு மேக்கப் லுக் க்ரியேட் பண்ணுறப்போ நான் சொல்கிறது அதுதான். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான மேக்கப் லுக்லாம் க்ரியேட் பண்ணுறப்போ நான் நினைக்கிறது என்னென்னா, பரவாயில்ல நமக்குள்ளே டேலண்ட் இருக்குது அப்படின்னு நமக்கே தோணும். பிகாஸ் அவுட்புட் அந்தளவுக்கு நல்லா வந்திருக்கு அப்படின்னா, அதே மாதிரி தான் இந்த ஒரு மேக்கப் லுக்குமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். பாய். பார்க்க கொஞ்சமாவது அரேபியன் பொண்ணு மாதிரி இருக்குன்னா